தல தோட்டிட்டு இருந்தேங்க. ஓடி வா வெளியன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சுதுங்க. வெளியில வந்து பார்த்தாச்சுன்னா, எங்க வீட்டுக்கார சூப்பரா போய் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்க சூப்பரா பெரிய மாலையெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்ல தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம காருக்கும் மாலை போட்டிருக்கு, சந்தனம் தெளிச்சிருக்குன்னு சொன்னதும், அப்படியே வீட்டுக்காரங்களுக்கு என்கிட்ட சொல்றதுல அப்படி ஒரு சந்தோஷம். நானும் ஓடி வந்து பார்த்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுது. நம்ம கார் சவுண்டுக்கு ஒரு சவுண்டு, பைக் வந்தா ஒரு சவுண்டு, நம்ம வீட்டுக்கு யார் யார் வர்றாங்களோ தனித்தனியா இவங்களுக்கு ஒரு சவுண்டுங்க. இவங்க சவுண்ட வச்சே நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னே கண்டுபிடிச்சிரலாம். உங்க வீட்டு பெட் எப்படின்னு சொல்லுங்க. எங்க வீட்ல அப்படிதான். எங்க பசங்க வந்தாலும் சரி, வீட்டுக்காரங்க வந்துச்சுல, அக்கா பசங்க வந்தாலும் சரி, தனித்தனியா தெரியுது பிள்ளைங்களுக்கு. கண்மணிக்கு ஒரே சந்தோஷம். வெளியிலயே நிக்கிறாங்க. எப்படா வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே வீட்டுக்காரங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆயுத பூஜைக்கு அவங்க ஆஃபீஸ்ல கொண்டாடின அந்த பாயசம், சர்க்கரை பாயாசமும் கூடவே பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம், கடலை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த சர்க்கரை பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஏமாத்துன மாரி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சிக்கன் ஸ்டிக்ல ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு குடுத்தாச்சு.